ஒரு ஹீரோவோட அண்ணனா வரல, சண்முக பாண்டியோட ரசிகனா இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்முவை பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ 2012 இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்னைக்கு வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இந்த 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை, சரியான இது டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமுமே இன்றைக்கி வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டே 1லேருந்து இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு வந்து முகேஷ் வந்து ஷம்முகிட்ட சொன்ன வந்து அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் அப்போ போயிட்டுருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வருது, வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு யார் நடிக்கிறார் அப்படின்னா பொன்ராம் சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கண்டிப்பாக சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரி அந்த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ளே வந்தோடனே. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து புலன் விசாரணை டைம்லேருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்றாவே நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருக்கும்போது இன்றைக்கி அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டாக நிற்கும்போது இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயமாக தான் எடுக்கணும். சரத் சார் வந்து பர்சனலாக நான் வந்து இப்போது கேப்டன் முன்னாடிலாம் எனக்கு தெரியும், பட் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்கடியாக நான் மீட் பண்ணுறேன். போன வருஷம் எலெக்ஷன் டைமும் சரி இந்த படம் சரி நான் அடிக்கடி சாரை மீட் பண்ணியிருக்கேன். எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறேன் அந்த டவுன் டு எர்த்தான ஒரு கேரக்டரை தான் நான் பார்ப்பேன். அவர் வந்து நீ சின்ன பையன் நான் சீன் அப்படிலாம் இல்லை, வந்தோடனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க, வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா, அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பார். அவர் வந்து நான் 25 இயர்ஸ்ன்னு கூப்பிடுன்னு சொல்ல தப்பு இல்லை, ஏன்னா அவரோட ஹார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியோடையும் பழகும்போது அது வந்து அது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை நம்மளோட எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன். அதனால சார் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ கூட வஸ்தாரா சாங்கில் கூட நான் உட்காந்து சைடில் பார்த்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்ரா சரத் சார் பெட்ரான்னு 2 பேர் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்டு வாத்தியம் பெருசாக இந்த தொப்பாட்டம் பெருசாக ஆடி அந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவரோட ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது கேப்டன் நடித்த அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டே ஆனால் யுவன் சங்கர் அண்ணனோட மீட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன். பேசினோடனே உடனே கனெக்ட் ஆகிட்டாரு. நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில். எல்லார் மாதிரியும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து அவர் சாங் கேட்குறதுலேருந்து அவர் வந்து மியூசிக்கால் கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு சகாப்தம் படம் சொல்லும்போது என்ன சொன்னார்னா,
ஃபஸ்ட்டு படம் ஷம்மு நடித்தார்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியில் இருந்தால் ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசித்தார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசித்தார். இப்போ மூணாவது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினச்ச ஆசை ஃபஸ்ட்டு 3 படத்தில் ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால அது உண்மையிலே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்தில் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காக பாடியிருக்காங்க. அது வந்து உண்மையிலே ஷம்மு இஸ் அ பிளஸ் சைல்ட். கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன நிறைய பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன். இத்தனோண்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்க சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டை போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் இட்ஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்ராம் சார் வந்து நான் கேட்டேன் கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. நான் பண்ணுறேன், நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்டு கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் சண்முக பாண்டியன் வில் பி லைக் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார். சூப்பராக இருந்தது. எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வர்றது அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சுப்பு பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் I'll be there because super happy to be a part of this project and had a great fun working. Super. உண்மையிலே யுவன் பிரதர் ஒரு 10 மேடையிலையாவது நான் ஹோஸ்ட் நான் எங்கேயுமே நான் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன், வராது எனக்கு வந்து தேங்க்யூ ஓகே அப்படின்னு என்ன பேசணும்னு தான் நீங்க கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஆமாம், நிறைய பேச இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச மேடை. ஒரு விஷயத்த சொல்லணும் வைக்க, அவர் மேடையில் இருக்கும்போதே ப்ளீஸ். நான் ரொம்ப நாளாக துபாய் போகணும் பிளான் பண்ணி போகவே முடியல. இந்த படம் மூலமா எனக்கு கம்பல்சரி ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்கள் அப்படியே ஒரு மேடைக்கும் நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் பிரதர், விஜய் பிரபாகர் மேடம் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது ஒரு மெமரி இந்த படத்தில் நடந்திருக்காது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதற்காக நீங்கள் எல்லாரும் மேடைக்கு வரணும்னு கேட்டு பிரதர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு விஷயமும் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. எஸ், இதற்கு பெருமுயற்சி எடுத்த பொன்ராம் சார், நன்றி சார். நீங்கள் சார் உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும். ஜவஹர் சார் ஆல் த பெஸ்ட், ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றது இப்போ சொல்கிறேன். கல்கி உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, உனக்கு சொல்கிறேன்னா ஆல் த பெஸ்ட். ஏன்னா காமெடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பொன்ராம் சார் வந்து ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்னை அழைச்சாங்க. அப்போ நான் போய் பார்த்தேன் படத்தை.
நீங்க பார்த்துட்டு அதை சொல்லணும். ஆஸ் எ மதர் நான் வந்து சொல்லலாம், அம்மா இல்லை அதனால சொல்றாங்கன்னு. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பமாக போய் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று கருத்தில்லை. விஜய் பிரபாகர் அண்ட் சண்முக பாண்டியன் கேப்டனுடைய தவ புதல்வர்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணீங்க. சண்முகா என்ட்ரி ஆகுறாரு, எந்திரிச்சு நின்று அதை வந்து ஃபோனில் ஷூட் பண்ணுறாரு பிரதர்னா, அதுதான் அவங்களுக்கு 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். ஸோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தை பற்றி நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா, ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பண்ணாதான் அது எல்லாருக்கும் விரும்புவாங்க. அந்த பாட்டு யுவனும் ராஜா சார் இணைந்து பாடியிருக்காங்க. நான் வந்து யுவன் கிட்ட இப்போ கூட அங்கே ரூமில் மீட் பண்ணுறப்ப சொன்னேன், எனக்கு யுவன் இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, அவர் துபாய் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக பார்க்க முடியல. அதனால் இப்போ தான் நான் யுவன் பார்த்தேன். அப்போ சொன்னேன், யுவன் எக்ஸ்ட்ரானரி, நீங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு மனசார நான் யுவனை பாராட்டினேன். அதே மாதிரி தான் சரத் சார், உண்மையான மாமா எங்க நிக்கிறாரு. ஆனா படத்துல மாமாவும் மச்சானு நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரிச்சேன். அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரானரியா 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. துப்பாக்கியை புடிங்க பாண்டி அண்ட் சொல்றதுலயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர், அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. முகேஷ், ஆல் த பெஸ்ட். நீங்கள் ஃப்யூச்சரில் பெரிய ப்ரொடியூசராக வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார், தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் டிசம்பர் 19th நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். அது ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். சார் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு வரணும், நீங்கள் போட்டு வரீங்களா அப்படின்னு. நான் இது எதிர்பார்க்கல. இப்படி நான் நினச்சேன் இது கோமலியாக இருக்குமோன்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது. சூப்பராக்கா, நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லலான்னு ஆரம்பித்தேன். ஆர்டர் ஆரம்பித்து லிஸ்ட்டே சொல்லிட்டாப்புல. ஏன் சார்பாக அந்த நன்றி நிறைய பேர் சொல்லிட்டாரு. நம்ம நேரத்தை எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து என்கிட்ட பேசினார் முகேஷ் செல்லையா. அவரும் நானும் ஒரு 3 இயர்ஸும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டார். அவர் நிறைய ஆப்ஷன்லாம் பேசும்போது ஃபைனலாக வந்து சண்முக பாண்டியன் விஷயத்த சொன்னார். எனக்கு கேட்டோடனே ஓகே நல்லா இருக்குது இது. அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். அப்போ கேப்டன் இருந்தாங்க வீட்டில். அப்போ மீட்டிங் போயிருந்தேன். அப்போது எனக்கு ஐடியாவே இல்லை. சண்முகத்தை அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்படி இருந்தாப்புல, ஆஹா இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கதையை மாற்றணும் அப்படின்ட்டு அங்கே தான் எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மெயின் முகேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் டைரக்டர் மட்டும் வேலை செய்யக்கூடாது, ப்ரொடியூசர் வேலை செய்யணும். பணம் மட்டும் கிடையாது, அவங்க க்ரியேட்டிவிட்டி அவங்களும் வேலை செய்யணும். அதுக்கு இந்த செட்டு, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான். அந்த க்ரியேட்டிவிட்டி அவருக்கும் வரணும், அப்போ தான் அது பெருசாக கொண்டு போய் சேரணும். அதனால் அந்த நன்றி கண்டிப்பாக அவருக்கு உண்டு. இந்த கதையை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நான் வந்து கதை எங்கே, நான் வருத்தப்படாத என்னடா சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போனேன். டேமுக்குள்ளே, வய டேமுக்குள்ளே தண்ணி நீர் பிடிப்பு போயிருக்கு. அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு மோட்டார் போட்டு பம்ப் செட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதனடா டேமுக்குள்ளே விவசாயம் பார்க்கப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தண்ணி வத்திருச்சுன்னா எங்கள் தோட்டம் கிணறுலாம் தெரியும், நாங்கள் விவசாயம் பார்ப்போம். அப்போ தண்ணி ஏறிச்சுன்னா விட்டுட்டு போயிடும்ப்பா, அவ்வளோதான் ஆனாங்க. எனக்கு இது பயங்கரமாக தோணுச்சு. இங்கேருந்து கதை எனக்கு தோண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் ஊரில் தேனியில் இருந்தேன். அப்போது தண்ணி நிறையா தேங்கின நேரம், நான் டேமுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்காக பசங்களோட அப்படியே போயிட்டு வரும்போது அப்போது ஒரு பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு நின்றுருந்தார். தண்ணி ஃபுல்லாக ரோடெல்லாம் ஆக்கிரமிச்சு ஃபுல்லாக தோட்டத்தில் முங்கி நிறைய பயிர் முங்கிருந்துச்சு. அவர் அந்த கொடையை வச்சு நின்று இந்த அந்த ஃபேஸில் 1000 ரேகைகள் இருந்துச்சு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது, அவ்வளோ கதைகள் இருந்துச்சு.
ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த கொம்பு சீவி. ஸோ ஒரு எல்லாருடைய மக்களையும் போய் சேரும். ஆனால் இப்படி சீரியஸான கதையில் எப்படியா காமெடி பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதுதான் நம்மளோட சேலஞ்ச். என்றைக்குமே சீரியஸான நோட்டில் தான் காமெடி பண்ணணுங்கிறது என்னுடைய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே எப்படி காமெடி பண்ணலாம், எப்படி கேரக்டர் செட் பண்ணணும், ரொக்கப்புலி அண்ட் சரத் சார் அண்ட் பாண்டியை வச்சு இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னராகவும் ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நான் நன்றி சொல்லணும், பாலு சாருக்கு சொல்லணும். ஏன்னா இடையில 2 படங்கள் பண்ண முடியல, திரும்ப நான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக பாலு சார்கிட்ட மட்டும்தான் நான் என்னால் டேஸ்ட் பார்க்க முடிஞ்சது சார். வேறு யார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணும்போது தெரியல, எனக்கு உங்கள்கிட்ட தான் அதை பிடிக்க முடிஞ்சது. அது ஆர்ட் டைரக்டர் அண்ட் எடிட்டர் தினேஷ், மற்றபட வலிசங்க ஃபுல்லாக தம்பி தான் எடிட் பண்ணாப்புல, ஸ்பாட் எடிட்டிங். இன்றைக்கி இந்த படம் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு கனெக்ட் தான். நான் அசார் மாஸ்டர் அண்டு ஷெரீப் மாஸ்டர் என்னை ஆட வைப்பார். அப்பப்போ நம்மளால் அவ்வளோ ஆட வராது. ஸோ அதேமாதிரி இந்த பாடலாசிரியர்கள் பா விஜய் ஒரு பாட்டில் இருக்காங்க, சினேகன் ஒரு பாட்டில் இருக்கார் வந்திருந்தாங்க. அதேமாதிரி யுவக பாரதி ஒரு பாட்டில் இருக்காங்க. அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தினேஷ் அண்டு பாலா சிவசாமி, இந்த கருப்புசாமி சாங் அவங்க தான் பாடினாங்க, எழுதுனாங்க. நானும் ஒரு பாட்டு கேப்பில் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா யுவன் சாரை சொல்லணும்னா, யுவன் சார் வந்து ரொம்ப நாளாக நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அவரோட. அது என்னை ஃபஸ்ட்டு துபாய் கூட்டு போனது அவரை தான் சேரும். வேறு எந்த நாட்டுக்கு போயிருக்கோம், ஆனால் துபாய் போகவே முடியல என்னால். கம்போசிங் அங்கே வாங்கினார், அது பெரிய இதாக இருந்துச்சு. அவர் இளையராஜா சார் பாட்டை பாட வச்சது ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இளையராஜா சார் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நீ அப்பாட்ட நீங்களே கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நானும் பிடிச்சிரும் போய் இளையராஜா சாரை பார்க்க போனோம். அப்போ பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அம்மா பாட்டு இருக்குது, அது நீங்கள் பாடணுன்னு. அம்மா பாட்டெலாம் எனக்கா தோணுனா தான் பாடுவேன், உனக்கெல்லாம் பாட முடியாது. ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாரு. சரி ஏதாவது பேசணுமே. அடுத்து இந்த கதை தேனியில் நடக்குது, என்ன கதைலாம் தேனிலாப்பா நடக்கும், எல்லா கதையும் அங்கே தான் நடக்கும் அப்படின்னாரு. உங்களை பாட வைக்கிறது என்னோடய ட்ரீமு அப்படின்னு. உன் ட்ரீமை எப்படி நான் நிறைவேற்ற முடியும்னாரு. இப்படி என்ன பால் போட்டால் 6ஆக அடிச்சுட்டு இருந்தார். அப்புறமா ஒரு முடிவுன்னு பேசாமல் கை கட்டி நின்றுக்குவோம் அப்படின்னு. அப்புறம் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா அப்படின்னு போயிட்டார். அப்புறம் கூட உள்ளவங்க சொன்னாங்க, இவ்வளோ தூரம் உன்னை கலாய்க்கிறாருன்னா பாடிடுவார். அதே மாதிரி ஒரு 15 டேஸ் கழிச்சு அவரே கால் பண்ணி நான் இந்த பாட்டை பாடி கொடுத்துட்றேன், வர சொல்லுங்கள் டீம் அப்படின்னாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அம்மா பாட்டு பாடணுங்கிறது படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். வழக்கமாக டைட்டில் சாங்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இது. அந்த அவருக்கு இந்த இடத்துல நன்றி. அண்ட் யுவன் சாருக்கு நன்றி. அண்ட் சார் அண்ட் சரத் சார் இன்றும் இளமையானவர். இவர் கதை சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாட்டாமல் இதெல்லாம் படம் பார்த்தோன்னே என்ன அடிச்சு கிடிச்சு போடுவார் அப்படின்னு பயந்து பேசி கதை சொன்னேன். ஆனால் உண்மையிலே அவர் குழந்தை தான். எப்போயாவது ஒரு முதல் பெரிய மனுஷன் நடந்துக்குவார். மேக்ஸிமம் குழந்தை தான் அவர். ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப ஈஸி அவர்கிட்ட ஒர்க் வேலை வாங்குறது. ரொம்ப ஜாலியாக இருப்பார். எந்த சொன்னாலும் எந்த சீனும் அவர் நிறைய கரெக்ஷன் சொல்லுவார், சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் சொல்லுவார், நல்லாயிருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதுக்காக தோணுச்சுன்னா ஓகே டைரக்டர் சாய்ஸ் அப்படின்வார். அது ஒரு டைரக்டரோட ஹீரோன்னு சொல்லலாம் அவரை. அவ்வளோ அற்புதமாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார். சார் அது வந்து அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி கடன்பட்டிருக்கேன். அதேமாதிரி இந்த படத்தோட இன்னொரு கேரக்டர் தார்னிகா, அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வரல ஹீரோயின். அவங்க வந்து அவங்களுக்கும் சார் சாருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. சொல்லாமா சார்? சார் இல்லை சார், சார் இப்படி போட்டுருவாங்க ஒரு கனெக்ஷன் இருக்குது சொல்ல வந்தேன் சார். சொல்லாமா வேணாமா? சொல்லலை சார். அதாவது நாட்டாம் படத்தில் டீச்சர் நடிச்சிருப்பாங்க ராணி, ஓப்போடு சாங்கில் ஹிட் ஆனவங்க. அவங்களோட பொண்ணு தான் இந்த தாரணிகா. இவங்க இந்த படத்தில் ஹீரோயின். அவங்க தவிர்க்க முடியாத காரணம் வெளிநாட்டில் இருக்காங்க, வர முடியல, வீசா ப்ராப்ளம், ஏதோ ஃப்ளைட் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் சூப்பராக நடித்து கொடுத்தாங்க. சரினா அவங்க வந்து புதுசு இந்த படம் ஃபஸ்ட் ஃபிலிம். அதில் ஆக்ஷன் கொடுத்துட்டேன். சண்முக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆக்ஷன் கொடுத்து கட்டி பிடிச்சிக்கல உருளணும், சேரு மண்ணெலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தா. அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து சண்முகம். சண்முகத்துக்கு முன்னாடி கல்கி அண்டு காளி வெங்கடண்ணே இவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னோம். அதேமாதிரி ஷமு, எனக்கு அவரோட ஹைட்டை பார்த்தா நல்லா மிரண்டுருவேன் நான். அதேமாதிரி அப்படி இருந்தால் பேசணும் டைலாக் கொடுக்கும்போது நல்லா கூட இருக்க பசங்க தான் கொடுத்துருவேன். அப்போ நம்மளால் முடியாதுடான்னு. பட் எண்ட் ஆஃப் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவருக்கு ரிஹர்சல் கொடுத்தோம். சீன்ஸு எல்லாமே ரிஹர்சல் கொடுத்து தான் பண்ணோம். அப்படி ரிஹர்சல் கொடுக்கும்போது அது ஒத்துழைச்சார். ஃபைட் ரிஹர்சல் கொடுக்கணுமான்னு கேட்டேன். அங்கே பார்த்துக்கலாம் சார் நாப்பில். என்னடா இதை மட்டும் அங்கே பார்த்துக்கலான்றாப்புல. அப்புறம் தான் அந்த பிளட்லேயே இருக்குது போல் இருக்குது, கேப்டனுடைய பிளட்டில் இருக்குது. ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நான் ஃபஸ்ட்டு கேமராமேனுக்கு அப்புறம் நான் தான் பார்ப்பேன் நினைக்கிறேன். மானிட்டரில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வச்சேன் சார், ஞாபகம் இருக்குங்களா சார்? நான் டக்குன்னு அந்த க்ளோஸ்அப் வைக்கும்போது ஏதோ அவர் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது, கேப்டனோட லுக்கு அப்படியே வராப்லையே அப்படின்னு.
அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி கெட்டப் செட் பண்ணேன் ஃபஸ்ட்டு படைத்தலைவனில் முடிக்குள்ளே தான் மூஞ்சி இருந்துச்சு. அப்புறம் தான் வெளியே வெட்டி எடுத்தோம். அது அவ்வளோ முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தாப்புல. அப்புறமா சொன்னேன் செட் பண்ண கொஞ்சமாக குறைச்சி வச்சு எனக்கு என்னென்னா ஒரு ஹைட்டுக்கு கொஞ்சம் ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு லுக்கு. இன்னொன்று பீரியாடிக் ஃபிலிம் 96 அதனால ஒரு லுக்கு செட் பண்ணோம். அதில் கிருதா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே ஒரு திருப்தி வந்துச்சு. அந்த ஐடியா தான் சண்முகம் தான் கொடுத்தாப்புல. அந்த கிருதா நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அந்த பீரியடுக்கான விஷயமும் கிடைச்சிது. அதேமாதிரி நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துருக்கேன் அவருக்கு. நிறைய இந்த ஆக்ஷன்ஸ் நைட்டில் ஒர்க் பண்ணோம். அது அவ்வளோலாம் பார்க்கவே இல்லை, கஷ்டப்படவே இல்லை, சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே சொல்கிறேன், அடுத்தடுத்த டேரக்டருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சண்முகம். அவருடைய பிளேஸ் சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் வரீங்க. உங்கள் குணம் மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பாடு இதெல்லாம் பஞ்சமே கிடையாது. அப்புறம் கேப்டன் ஆலயத்தில் போனால் சாப்பாடு கிடைக்காமல என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அது இருந்துச்சு. அந்த அவ்வளோ உபசரிப்பு. அதே மாதிரி மேம் வந்திருந்தாங்க, பிரேமலாதா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சண்முகத்தை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நான் தான் மீட் பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. நான் எந்த ஐடியா இல்லாமல் தான் போனேன், மரியாதையாக போனேன். எனக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்ம அந்த மரியாதை நிமித்தமாக நம்ம போகணுக்கா போனேன். ஐடியா எனக்கு இல்லை. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஐடியா தோணுச்சு. ஸோ அது ஃபைனலாக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் பில்லர் வந்து மேம் தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பிரபாகர் சொல்லணும், நான் பிரபா அடிக்கடி மீட் பண்ணல. ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். ரயில்வே ட்ராக்கில் சீக்கியன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவளுக்கு அவர் ரொம்ப ரொம்ப குழந்தைங்க. பிரபாகர் தம்பி சூப்பர், நீங்களும் நல்லா வரணும் வாழ்க்கையில். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண மற்ற என்னோடய ஏடி மெயினாக செல்வராஜ் அண்ட் அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்லணும். செல்வராஜ், தினேஷ் அண்ட் பாலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நந்தா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 டேஸாக ஒர்க் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க அந்த டீமுக்கெல்லாம் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுங்கப்பா. இந்த டீமில் எனக்கு யாராவது உங்களை பேரை சொல்ல மறந்தால் என்னை மன்னிச்சுங்க. அப்படி விட்டுருந்தா அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் ஆர்டர். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜெய் அண்ட் அசோக் அண்ட் விஜயகுமார், அவர் இன்றைக்கி வரல. அண்ட் ஜெய், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மெயினாக விக்னேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வந்திருந்த கெஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரியோ பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் அண்ட் எஸ்ஏ சந்திரசேகர் என்னோட குருநாதர், அனைவரும் நன்றி. நிச்சயமான. அண்ட் படத்தில் வந்து எங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராமே. எஸ், என்னென்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் ஹார்ட் அவர். எப்போ பேசினாலும் உடனே ஃபோன் எடுப்பார். என்னென்னா அவர் வந்து சரியான மழை லாஸ்ட் வீக்லையா, சரியான மழை. நான் லாஸ்ட்டாக என்னோடய வாய்ஸ் ஓவர் தான் எப்பவுமே எல்லா படத்துலையும் இருக்கும். எனக்கு வந்து எனக்கே சரி மாற்றி பார்ப்போமே, வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்போது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் நம்பர் தான் வந்துச்சு. விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவர்கிட்ட போய் சொன்னோடனே வண்டி எடுத்துட்டு வாங்க, நேரம் நான் நேரம் வந்தார். 10 நிமிஷம் வந்துட்டார். அவ்வளோ குற்ற மலையிலையும் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுக்கலான்னு பார்த்தேன், விக்னேஷ் ஓப்பன் பண்ணிட்டாப்ல. தேங்க்யூ. இந்த இடத்துல அங்கே பின்னாடியா? ஆமாம் சார், தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துலேருந்து. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம்ம ஜாலியாக 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், நிறையா லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார்கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம யாருக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பேஷன்ஸ் இருக்குது அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தவங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோடு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினச்சேன், இன்றைக்கி நடந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸாக இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம்.
அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரலை. ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேற, படத்தில் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்கள் அதை நம்ம என்ன டயலாக் வேணால் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தால் அதுக்கும் அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸில் சின்ன சீன் தான் அது, ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் கட்டே சொல்ல, நாங்கள் பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்கள் நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் சார் உங்களது. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைலில் காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஸ்டைலில் காமிச்சது நீங்கள் தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்கள் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியும்னு உங்கள் 2 பேர்கிட்டருந்து அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்கார், அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணன் இருக்கார், தார்னிகா புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலாக நான் இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தாங்க எல்லா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தி மேட் ஷுவர் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் கூட என் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட், அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலாக காமிச்சிருக்காரு. இதை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணுன்னு நான் கேட்குறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே இந்த க்ரூவில் இருக்க எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக வெளியே வருவீங்கன்னு நினச்சி. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும். நன்றி. கொம்பு சேவி ப்ரீ ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர், என்றும் என்னை இந்த திரையுலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, இனிய சகோதரர் சுதீஷ் அவர்களே, பத்திரிகை சகோதரி, ஊடக நண்பர்களே, அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்களே, தொண்டர்களே, தோழர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. கையில் பேப்பர் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு இல்லை. அது யார் யார் பேரெல்லாம் நம்ம பொன்ராமன் நானும் வந்து எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம். ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் வந்து அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இங்கே கூட இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்பு சேவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் வந்து விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பித்தேன்னா என் கண்ணீர் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று, இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ செட் ஐ ஆம் டூயிங் திஸ் ஃபிலிம், கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலை உலக பயணத்தில் நான் ஒரு முக்கியமான காலகட்டத்தில்
ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீருவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் வந்து ராஜு புலன் விசாரணையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்கார், போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாதா சீட்டில் நிறுத்துனாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கன்னாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டாரு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது போய் நின்று இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார், எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்கள பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்தை வந்துடுறேன் சார்னு போனேன். பக்கத்தில் ரோஹிணி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சிட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னு. அன்று துவங்கியது தான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்சவுடனே, புலன்விசாரி படம் முடிஞ்சவுடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, ஏன்னா விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சரத் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருனார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்கன்னு, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில். அப்போ அடிபட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண இல்லை சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்தேன் 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன். நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலன் சார் இருந்தனால நான் அந்த படத்தில் நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துகிட்டு வேறு யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஜஸ்ட் ஆணித்தரமாக அடிச்சு வச்சு நெஞ்சில். அவர் என்ன சொன்னார், சரத் குணமாய் வரட்டுங்க, படம் 6 மாதம் நான் வரலாம், அப்போ தான் நான் எடுத்து முடிச்சிடுவேன் அப்படின்னார். நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது வந்து ஒரு ஆழமாக என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணித்தது, the way he adapts himself, அவருடைய குணம், இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லோரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க. நான் வேறு எதுவும் பேசலை. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன். அவருடைய திறமை, ஒரு அன்பு, பாசம், இதெல்லாம் வந்து அருகிலிருந்து நான் அனுபவிச்சோன்னா அது அந்த சமயத்தில் தான் பொன்ராம் வந்து படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியாக அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி த்ரில் டு ஆக்ட். அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த மேடையில் சொல்கிறேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார், வெரி பிக் ஸ்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவன் வந்து பார்த்தேன், இந்த படத்துலையும் பார்க்குறேன். இந்த டெடிகேஷன், டிசிப்ளின், அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம், யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்டில் வந்து எந்த பந்தா படகாரும் கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்கே தெரியல. நான் வந்து ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே வந்திருக்கேன், என்ன பொன்ராம் சொல்கிறாரோ ஐ பி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடித்தார். அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க, நீ உண்மையான மாமா மச்சான் நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கலை, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் வந்து கொடுத்து அமிச்சேன் சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒரு வேளை என் பையன் நடிக்க வந்து, உங்கள் பேரன் நடிக்க வந்து, அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பல பேர் நடித்தாங்க, ஏன்னா பொன்ராமன் சொல்லணும்னு வந்துட்டோம். இங்கே தாரணிகா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாதியில் நிறுத்தணும், ப்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்ராம். இந்த மாதிரி நடுவில்லாம் இப்படி சொல்லக்கூடாது.
சொல்லாமல் அந்த டீச்சர் நடித்தாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டாமல் வச்சுருந்தார்ல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோடு பேசணும் பொண்ணுறான். இந்த மாதிரி நான் பேசுகிறேன், வேறு மாதிரி தெரியுது. அது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மையிலே தாரணி இஸ் காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, என்னோடய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதலேருந்து படி முடிக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை வந்து பார்க்குற என்னுடைய ரசிகர்கள், அண்ணா தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாமண்ணே சொல்லி, இந்த விஜயகாந்த் சார் காலை தூக்கி பின்னாடி டொம்முன்னு அடிப்பாருண்ணே, அந்த மாதிரி நீங்கள் காலை தூக்கி அடிக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்னா. டேய், என் படத்தை பற்றி என்னை பற்றி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவாடுற அந்த அளவுக்கு அவன் உரிமையோடு சொல்கின்ற காலம். இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட என் கூட மட்டும் நடிக்கலை, தாரியா கூட நடித்தார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக்கொள்கிறேன். நான் எதையும் பற்ற வைக்கலை, நல்லா நடித்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அந்யோன்யமாக நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்பு சீவி விடுறேன்னு சொல்கிற பிரமா இல்லை கொம்பு சீவி விடல, அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் அந்த காதல் காட்சிலாம் நல்லா பரவசமாக வரும். நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னார், அவரே பண்ணார், எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனலாக வந்திருக்கு, கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடமும் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியனும் வருவார் இதில். அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணலான்னு தெரியாது. அப்புறம் காளி வெங்கட் நல்லா நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியம் இஸ் தேர் இந்த மூவி. அப்புறம் வில்லன் நடிச்ச வந்து சுஜித் சங்கர், கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் இதில். அப்புறம் அனைராக் வந்து, அப்புறம் வந்து தேனி தவம்னே எல்லாம் வந்திருக்கீங்க. தேனியில் இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க ஆகிட்டாங்க. அது போக பாலு சார் அண்ட் யுவர் ஷோனஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமாக எல்லாரையும் காமிச்சிருக்கீங்க. ஷண்முடைய ஷார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அது ஆக்ஷன் ஷாட்லாம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்கார், பார்த்தேன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சண்முக பாண்டியன் வந்து தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒன்று தான் சொன்னேன். சண்முகத்தை நேற்று கூட தான் நேற்று சொன்னேன், டோன்ட் திங்க் யுவர் ஹைட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் எப்போதுமே வந்து குனிஞ்சு பேசாதீங்க, நேராக அப்படி நேர்கொண்ட பார்வையாக நடந்தால் பெட்டர். பிகாஸ் when you have height advantage 6'4" இருக்கனால மற்றவங்களை குனிஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா then you will start bending. Don't do it, stand straight, you will become an Amitabh Bachchan of the South India. Simple as that. எனக்கு ரொம்ப முக்கியம். பல பேர் வெயிட் ஹைட்டாக இருக்கும்னு குனிஞ்சு பேச பார்ப்போம், அது ஸ்லோலி வில் ஸ்டார்ட் பெண்டிங். அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னென்னு சொன்னால், இந்த படம் கொம்பு சீவி வந்து ரொம்ப ஹாஸ்யமாக பொன்ராம் பற்றி சொல்லணும், அப்புறம் முகேஷை பற்றி சொல்லணும். பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின், அவருடைய முன்னும் சொல்லணும். இங்கே முகேஷ் சார் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. நோபடி வந்து ஒரு காட்சியில் நடித்த பிறகு செட்டு, பெரிய செட்டு போட்டிருக்காங்க. முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு வந்து கொடுக்குறாரு. நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு சமூகம் ஏதோ உறுத்திட்டு இருந்துச்சு எனக்கு, என்னடா சரியாக பண்ணலையோ, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன். போய்ட்டு பொன்ராம் சார் இதை ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னது, எஸ் சார், நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், இது ஒன்றும் பெட்டராக பண்ணலான்னு தோணுது சார்னாரு. தட் இஸ் பொன்ராம். அதாவது என்ன படத்துக்கு வேணும் அது சிறப்பாக பண்ணணும்னு முகேஷை சொன்னார். முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அந்த காட்சி எடுத்துருக்க முடியாது. அதனால் அதுவும் வந்துச்சு. தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபன், எவ்ரி டே வாஸ் டிசிப்ளின், எல்லாம் ஒர்க் பண்ணோம். அது முக்கியம். இங்கே ஒன்றுனா இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தியேட்டருக்கு க்ரௌட் வரலன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லும் போதும் தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையாக இருக்குது. I think we should bring people to the theatre. This is one such film which will bring people to the theatre. ஆடியன்ஸ் வருவாங்க. இந்த ஆடியன்ஸ் வரத்துக்கு நம்ம முக்கியமாக காரணமாக இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த ஓடிடியில் 30 நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது காத்து இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். The only request I have with the OTT platforms, நீங்கள் ஒரு 50 நாள் வாய்ப்பு கொடுங்க. இங்கே கண்டென்ட் நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும். We both need each other today. ஏன்னா டெக்னாலஜி has developed, we need each other. அதே சமயத்தில் நாங்கள் நடித்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட், நீங்கள் வாங்கினா தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும், எல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு 50 days டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஆடியன்ஸை வர வைக்க முடிஞ்சால், தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் வி ஆர் ஹியர் டு என்டர்டெயின் யூ. உங்களை நான் மகிழ்விப்பதற்காக. சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நடிக்கிறது வந்து நடிகன் மட்டும்தான். அந்த வேதனைலாம் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ வேதனையோடு அங்கே காட்சிக்கு வராங்க, என்ன நடந்திருக்கு வீட்டில், ஆனால் அங்கே சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையை உழைக்கிறவங்க தான் அங்கே கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா
அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னா, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த கலையுலகம் வாழ வேண்டும். கலையுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. இட் ஹேஸ் டு க்ரோ. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லி இந்த படம் கொம்பு சிவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அந்த விவசாயத்தை பற்றியும், அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன செய்தார்ன்ற சிறிய கதை எடுத்துகிட்டு ரொம்ப ஹாஸ்யமாக சொன்ன பொன்ராம் அவர்களுக்கும் தி என்டையர் டீம் ஆஃப் கொம்பு சிவி, ப்ரொடியூசர் முகேஷ், வே நிறைய ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளர் கேட்டார் எவ்வளோ செலவழிச்சிருப்பாருன்னு. அது முகேஷை கேட்டால் தான் தெரியும். செலவை பற்றி ஒரு நாள் அவர் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. இல்லை சார் இதெல்லாம் அந்த செலவாகுதுன்னு ஒரு நாள் கூட முகேஷ் இஸ் நெவர் கம். அவர் வந்து பார்க்கக்கூட மாட்டார் எங்களையெல்லாம். அவர் பார்த்தாருன்னா ரூம்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவார். ஆனால் செட்டில் அவரை பார்த்ததே கிடையாது. பட் இஸ் வெரி டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர். நீங்கள் சொல்கிற மாதிரி பல படங்கள் பண்ணுவார். ஏன்னா அவர் கம்பெனி பேரே ஸ்டார். யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் ரொம்ப சிறந்த ஒரு விழாவுக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்து வந்திருக்கீங்க. சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி we have done our best. எங்களுடைய உண்மையான உழைப்பு, உறுதியான உழைப்பு, நேர்மையான உழைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம். இது ஆகா ஓகான்னு 20,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் see this film in the theatres and support us. And the last final word, எனக்கு என்னென்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு. அந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்து கொண்டிருக்கின்ற உணர்வோடு சண்முக பாண்டியம் should become a great star in this industry. I wish him all the best and the entire team of Kombu Sivi all the best. நன்றி.